ஒரு விசித்திரமான உண்மை இன்னைக்கு கண்டுபிடிச்சேன். அதான் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் இப்பதான் ஐயா வந்தேன், அதான் பார்த்துட்டு சரி உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். ஒரு உண்மையான விசித்திரமான உண்மை என்ன கேட்டீங்கன்னா, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். கரெக்ட், எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். அந்த இன்வெர்டர் வந்து 18 வோல்ட் உள்ள கொடுக்குறேன். ஆனா ஆம்பியர் வந்து இது, அதாவது நீங்க எல்லாம் கொடுத்தாச்சு, ஆன் ஆஃப் ஆகுது, எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, ஆன் ஆஃப் எல்லாம் ஆகுது, புரியுதா? லைட் மினுக்கு மினுக்கு அடிச்சுக்குதுன்னு சொன்னீங்களே. ஆமா, அது இன்வெர்டர்ல வந்து என்ன நடக்குதுன்னா, இது வந்து வித்தியாசமான அமைப்பு. நான் பண்ணியிருக்கிற அமைப்பு கிராஃபைட், அதை பாசிட்டிவ் கிராஃபைட் நெகட்டிவ் கிராஃபைட் வச்சிருக்கேன், புரியுதா? ஆமா ஆமா. இது வந்து இன்வெர்டருக்கு சூட் ஆகாது, கன்வெர்டர் இன்வெர்டருக்கு சூட் ஆகாது, ஷூட் ஆகல. ஏன்னா இது டெக்னாலஜியே வேற, என்ன டெக்னிக்கலா வேற, டெக்னாலஜியே வேற. டெக்னாலஜி அது நம்ம அளந்து பார்த்தா வடிவம் என்ன வடிவம் வருதுன்னு தெரிஞ்சுக்கோ. ஐயா கரண்ட். ஹலோ, விட்டு விட்டு எடுக்குது. வணக்கம். 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 ஹலோ, கேக்குதுங்களா ஐயா? விட்டு எங்க அது சரியா எடுக்க மாட்டேங்குது. என்னது என்ன சரியா இருக்கு, உங்க பக்கம் சரியா வரலையா தெரியுது, பரவாயில்ல. அது எப்பவுமே இந்த ஊர்ல கொஞ்சம் கிராமன்றதால இல்ல ஐயா, கொஞ்சம் இது. இப்ப நாங்க வந்துட்டு டவராண்டியே வந்துட்டு சொல்லுங்க ஐயா. அது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்ப இருக்கிற எலக்ட்ரானிக் இன்வெர்டர் இருக்கு இல்லையா, இன்வெர்டர் எதுவுமே வந்து நான் கண்டுபிடிச்சதுக்கு சூட் ஆகாது, நான் கண்டுபிடிச்சதுக்கு சூட் ஆகாது. அதான் ஏன் நம்ம CROன்னு இருக்குது, அது உங்களுக்கு இது இல்ல, லேபரேட்டரியில இருக்கும். அதுல அளந்து பார்த்தோன்னா இது டிசியா வருதா இல்ல வேற ஏதாவது வடிவம் வருதான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிசினா ஒரே கோடு, டைரக்ட் லைன். ரைட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுல அதாவது வோல்ட் சரியா காட்டுது, ஆம்பியர் வந்து மறைக்குது, புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வந்து புது டியூரசெல் பேட்டரி எடுக்கிறேன், செக் பண்றேன். நான் புது டியூரசெல் பேட்டரி எடுக்கிறேன், வோல்ட் வந்து 1.5 வோல்ட் காட்டுது, ஆம்பியர் வந்து 6000 மில்லி ஆம்ப் காட்டுது, சரியா? அதாவது 6 ஆம்பியர். அப்போ அருமையான பேட்டரிங்க, அருமையான பேட்டரி. கன்வெர்ட் பண்ணிட்டா 9 வாட்ஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா அது பெருக்கனா 9 வாட்ஸ் வரும், பெருக்கனா 9 வாட்ஸ் ஆச்சு, சரியா? அது அப்படியே இருக்கட்டும். நான் கிராஃபைட் வச்சு செக் பண்றேன், பாசிட்டிவ் கிராஃபைட் நெகட்டிவ் கிராஃபைட் பண்ணா வோல்ட் வந்து 1.5 வோல்ட் காட்டுது. ஆனால் ஆம்பியர் பாத்தீங்கன்னா 0.5 ஆம்பியர் தான் காட்டுது. அப்ப 6 ஆம்பியர் எங்க, 0.5, 5.5 ஆம்பியர் காணா போச்சு, காணாம போச்சு, வெளியே வரல. அது காணா போகல, அது உள்ளதா உட்கார்ந்து இருக்குது. அதான் இல்ல, வெளியே வரல அது உள்ள இருந்து. ஆனா வோல்ட் ஏன் வருது, ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அப்போ தடை பண்ண வோல்டேஜ் தடை பண்ணோம் இல்லையா, டிராப் பண்ணோம். அதுக்குதான் டிசி சாதாரண வீட்டுக்கு ஏசி லைன் வருது, வீட்டுல ஏசி லைன் வருது. அதுல பாத்தீங்கன்னா வோல்ட்டும் வருது, ஆம்பியர் வருது, சரியா? ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி டிசி பேட்டரியில பாத்தீங்கன்னா வோல்ட்டும் போகும், ஆம்பியரும் போகும், சரியா? ஆமா ஆமா கண்டிப்பா. அதுக்கு தான் மல்டிமீட்டர் செக் பண்றோம். மல்டிமீட்டர் ஏசி எவ்வளவு வருது, இந்த வோல்ட் எவ்வளவு வருது, ஆம்பியர் எதுன்னு செக் பண்றது மல்டிமீட்டர். அது நமக்கு புரியுது. ஆனால் நான் கண்டுபிடிச்சதுல வேலை செய்ய மாட்டேங்குது, வேலை செய்யல, வெளியே வரல. அப்ப நான் இப்ப இருக்கிற வோல்ட் மீட்டர் மல்டிமீட்டர் வந்து நான் கண்டுபிடிச்ச இந்த குவாண்டம் மெக்கானிசத்துக்கு வேலை செய்யாது, வேலை செய்யல. சரி, நான் என்ன ஐடியா பண்றேன்னா, ஒரு யோசனை மட்டும் சொல்லிடுறேன். நேரடியா வந்து நான் ரெண்டு டியூராசெல் பழைய செல்லை வச்சு நேரடியா எல்இடி கனெக்ஷன் கொடுத்தங்காட்டி இன்னைக்கு 23 நாளாயும் எரியுது, 23 நாளாயும் எரியுது, எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா ஆமா, வீடியோ. ஆமா, இன்னைக்கு போட்டையும் பொண்ணுக்கு அனுப்பி, பொண்ணு இன்னைக்கு செய்ய சொல்லியிருக்கேன், செஞ்சு பாக்குறேன்றாங்க, செய்யட்டும் அவங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வோல்ட் 3 வோல்ட் இருக்கு இல்லையா, 3 வோல்ட் 2.25 வோல்ட் தான் அந்த 2.25 வோல்ட் நிக்குது, 2.7 வோல்ட் இருப்பில் நிக்குது. அப்ப 0.3 தான் குறைஞ்சிருக்கு, 300 மில்லி வோல்ட் தான் குறைஞ்சிருக்கு 22 நாளாயும். அப்ப இது கெமிக்கல் சிஸ்டமே கிடையாது, இந்த கெமிக்கல் சிஸ்டத்தை ட்ரிகர் மாதிரி இது பயன்படுத்திக்குது. அதான் நீங்க சொன்னீங்க, பீசோ எலக்ட்ரிக் மாதிரி உள்ளகத்து வைப்ரேஷன் ஆகுது, வெளியகத்து கரண்டா கன்வெர்ட் பண்ணுது. இத வந்து அப்புறம் தான் இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேத்தே ஒரு அளவுக்கு சந்தேகம் வந்தது, நேத்து சந்தேகம் வந்தது, உங்களை கூப்பிடலான்னு பார்த்தேன்,
அவங்கள கூப்பிட்டு பார்த்து ஏதோ வேலை இருந்திருக்கு. இன்னைக்கு காலையில கூப்பிட்டு பார்த்து சரி காலேஜுக்கு போயிருப்பாருன்னு விட்டுட்டு நான். இல்ல காலேஜ் போயிட்டு இருந்தேன் ஐயா, கதை வந்தோம்னே பண்ணேன், காலேஜ் போயிட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய சந்தேகத்தை இப்பதான் நான் நிரூபிச்சேன். ஓ இது வந்து என் பேரை நம்ப முடியாது, என் பேர் வந்து மறைக்குதுன்னா உள்ள இருக்கிறது வந்து இது வேற தொழில்நுட்பத்தமா இருக்கிறதுனால என் பேர் மின்னோட்டத்தை வந்து அது நேரடியா காற்றின் மூலமாகவோ அது வைப்ரேட்டர் மூலமாகவோ அல்லது லேசர் மாதிரி 2 முனைகளுக்கு பரிமாறிக்குது, 2 முனைகளுக்கும் பரிமாறிக்குது. ஓ புரியுது. இந்த உள்ள இருக்கிற கெமிக்கலை வந்து இப்ப வந்து நம்ம பேட்டரி வச்சுக்குவோம், பேட்டரி வந்து ஒரு அணுகுல மாதிரி வச்சுக்குவோம். அந்த சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா வெளியிருந்து உறிஞ்சிறதுக்காக ஒரு சக்தியாக வைத்துக் கொள்றது, அடிஷனல் பூஸ்ட் மாதிரி பயன்படுத்திக்குது. இது கற்பனையே சொல்றேன். இது வந்து ஏஐல கிடையாது, எந்த வெஸ்டர்ன்ஸ்லயும் கிடையாது, எந்த பாடப்புத்தலும் இருக்கக்கூடாது. அதான் விஷயமே. இல்ல ஆமா இல்ல உங்க டெக்னாலஜி எங்கேயுமே இல்ல, புதுசுதான். அதனாலதான் நம்ம இது கண்ணவ அறிவியல்னு பேர் வச்சிருக்கிறோம். கண்டிப்பா விஷயத்துக்கு வர்றேன். டிசி கண்டுபிடிக்கும் போது ஏசிக்கான எக்யூப்மென்ட் இல்ல, அந்த டிவைஸ் கிடையாது, உலகத்திலே கிடையாது. அதுதான் ஏன் சொல்றேன். இப்ப எடிசன் டிசி ஒர்க் அவுட் பண்ணும் போது ஏசிக்கு இதுவே கிடையாது. டெஸ்ட்லா ஏசி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை மாத்தினாங்க, உருவாக்குனாங்க. இப்ப உங்களுக்கு இது மாதிரி வேற ஒரு கேட்டகரின்னு வச்சுங்க, இதுக்கப்புறம் தான் அதை டெவலப் பண்ணணும். நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப். இப்ப எங்க நிரூபிக்கிறதுனா இந்த எல்இடி லைட் எரி வச்சு தான் நிரூபிக்கணும். ஆமா அது இன்னும் இப்போ ஒரு 30 நாள் எரியுது அப்படின்னாவே ஆச்சரியம் தான். நீங்க இது 60 நாள் கொண்டு வந்தா அதே ரெக்கார்டு தான். சரி இப்போ இந்த 22 நாளுக்கு எவ்வளவு ஆம்பியர் செலவாயிருக்குன்னா கிட்டத்தட்ட 20 ஆம்பியர் செலவாயிருக்கணும். புரியுது. 2 எல்இடி வச்சிருக்கேன், 40 மில்லி ஆம்பியர் வேணும் இல்லையா? அப்ப 22 நாளைக்கு எத்தனை மில்லி ஆம்பியர் செலவாயிரும்? கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 20 ஆம்பியருக்கு நிகராக மின்சார செலவாயிருக்கணும். ஆனால் இது செலவே ஆகல. செலவு ஆயிட்டு இருந்தா முடிஞ்சிட்டு இருக்கும், ஏன்னா அதுல அவ்வளவா இல்ல, அதுல இருக்கிறது இல்ல. இப்ப அதைத்தான் என்ன பண்ணி 20 அதுக்குதான் என்ன இதெல்லாம் ஒரு அளவுக்கு நான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் அப்புறம் தான் நான் வந்து சரி புதுசா வாங்கிடுவோம், அந்த பழசுக்கே ஒரு மாசம் எரியுதுன்னு வச்சுக்கிட்டா புதுசுக்கு எத்தனை மாசம் எரியும்? என்னோட கணக்கு பார்த்தோன்னா 6 மாசமாவது புதுசு எரியவே, அது பயன்படுத்தாது. புரியுது. அது தனக்கு ஒரு சார்ஜர் மாதிரி பூஸ்டர் மாதிரி வச்சுக்கிட்டு வெளியிருந்து அந்த வெளியிருந்து நைட்ரஜன் வந்து அறுவடை பண்ணிக்குது. நைட்ரஜன் வந்து 7 புரோட்டான், இது கார்பன் வந்து அந்த இது வந்து கார்பன் C14 வந்து 6 புரோட்டான் அடிப்படை கொண்டது. புரியுதுங்களா? அது செதஞ்சிட்டே இருக்கும். நீங்க கையில தொட்டு பாருங்க, அந்த கிராஃபைட் பென்சில் கையில தொட்டீங்கன்னா அப்படியே கை பூரா மினுமினு, விரல் பூரா மினுமினு ஆயிரும். ஆமா ஒட்டிக்கும். அதுல எவ்வளவு தெரியுமா? அதுல மட்டும் கோடிக்கணக்கான கார்பன் அணுக்கள் இருக்கும், நம்பவே முடியாது. இருக்கும் அத்தனையும் எலக்ட்ரான், அத்தனையும் எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான், அத்தனையும் ஃப்ரீ எலக்ட்ரான். ஆமா ஆமா ஃப்ரீ எலக்ட்ரான். அது இது பிரின்சிபல் அதேதான். அந்த கேப்புக்கு வந்து லாஸ் ஆகிறப்போ இந்த நைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா, அது 7 புரோட்டான் டக்குன்னு அதுல உட்காரும் போது வைப்ரேட் ஆகிறப்ப இந்த ஆம்பியர் ஃப்ரீயா நமக்கு கிடைக்குது. அதுல நம்ம இது கிளாசிக்கலாவே சொல்லணும், எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நடந்தது. அது அப்புறம் நீங்க போட்டான்னு சொல்றீங்க, இந்த கிளாசிக்கல் பிரகாரம் நடந்தாவே அது கரெக்டா இருக்கு. ஆனா நான் சொல்ற தியரி வந்து கிளாசிக்கல்ல கிடையாது, கிளாசிக்கல் எந்த எவிடன்ஸும் கிடையாது. இல்ல எவிடன்ஸ் இல்ல, இப்ப நீங்க சொல்ற அப்ளிகேஷன் சொல்றீங்க இல்லையா, இப்ப வந்து கார்பன்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போகுது, நைட்ரஜன்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் உள்ள வருதுன்றீங்க பத்தி, அது கிளாசிக்கல் பிரின்சிபல். கிளாசிக்கல் பிரின்சிபல் தான். இப்ப நான் புதுசா சொல்றேன், அதுக்கு நான் வந்து புதுசா சொல்றேன். அதாவது ஐயா உங்களுடைய அந்த வைப்ரேஷன் மெத்தேடு வந்து உங்க புது மெத்தேடு, பட் அதனால நடக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் விஷயத்திலேயே நடக்குது. இருந்துட்டு போட்டு பாடத்திட்டத்துல கிடையாது, அது இருந்துட்டு போட்டும், அது ஒண்ணு தப்பு இல்லை, அது இருந்து. ஆமா அதனாலதான் லைட் எரியுது நமக்கு. குவாண்டம்ல இருந்தாலும் லைட் எரியறதுக்கு காரணமே அதான் முக்கியமான காரணம். அது ரைட்டு தான். அப்ப அணு கோட்பாட்டை அது கண்ணுக்கு தெரியற நம்ம கண்ணுல பாக்குறோம். இது என்னவோ இது வந்து குவாண்டம் என்டாங்கிள்மென்ட்னு சொல்லி, குவாண்டம் கோஹரன்ஸ் சொல்லி, குவாண்டம் சூப்பர் பொசிஷன் சொல்லி ஒரு 4 நிலை இருக்குது. குவாண்டம் சூப்பர் பொசிஷன், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் கோஹரன்ஸ் ஒரு 4 இருக்கு. அதாவது அந்த ஜெர்மனிக்காரங்களாம் டிசைன் பண்ணது. அது இன்னும் அது வந்து இப்ப குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ப்ரூவ் பண்ணானுங்க. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ப்ரூவ் பண்ணானுங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு ப்ரூவ் பண்ணாங்க.
ஓ. புரியுதுங்களா? அப்போ அலையாகவும் புரியுது இருக்கும், புரியுது. துகளாகவும் இருக்கும். எனர்ஜி வந்து எந்த வடிவத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அது அலையாகவும் இருக்கும், தெரியாது. துகளாகவும் இருக்கும். புரியுதா? துகளாக இருக்கு. எஸ், கரெக்ட் கரெக்ட். நீ இன்னும் அலை ஐன்ஸ்டீன் கூட அது சொல்ற ரெண்டுத்தையுமே சொல்லிட்டாரு அவரு. சொன்னது அவர் சொன்னது கூட. சரியா? அப்படின்னா நம்ம கெமிக்கல் நம்பணும் அவசியம் இல்லை. இந்த கெமிக்கல் இருந்தானே இல்லையாட்டானே, இந்த கெமிக்கல் வந்து ஒரு பாலம், அவ்வளவுதான். எஸ், ஆமா ஆமா. அது இருந்தானே. ஆமா, அது வந்து இது ஒரு பூஸ்டர் மாதிரி, இப்ப ஒரு பூஸ்டர் மாதிரி வச்சுக்கிட்டு இது வெளிய இருந்து இழுத்துக்குது. அதனாலதான் நான் வந்து இதை வந்து நான் வந்து வேறு ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் நான் வந்து இந்த பேட்டரியில இந்த வேறு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்ட பொழுதுதான் நான் தற்செயலாக ஒரு பேட்டரிக்கு பாசிட்டிவ்க்கும் கிராஃபைட்டும் நெகட்டிவ் கிராஃபைட் இருக்கும் பொழுது செத்து போனதுல உயிர்ப்பிக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். ஓ, புரியுது புரியுது. சாகவே இல்ல, நீங்க சொல்ற கருத்து சாகவே இல்ல, நம்ம செத்துட்டா நினைச்சுக்கிட்டோம். அப்படிதான் நினைச்சுக்கிட்டோம், அப்படிதான் நினைச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் இன்னொரு சந்தேகம் வந்து, அப்புறம் டியூரோசெல் பேட்டரி, அது டெக்னாலஜி வேற. அது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் முனை வந்து பாத்தீங்கன்னா ஜெல், அது ஜெல்லு தான் பாசிட்டிவ் முனையா வச்சிருக்கோம். ஜெல். ஆமா ஆமா. அதுல ஒரு சின்ன உடைச்சு பார்த்தா அதுல இருந்து அந்த ஜெல்லு பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன கம்பி மேல வரும். அந்த கம்பி தான் பாசிட்டிவ் முனையாக உட்கார்ந்து இருக்கும். புரியுதா? ஆமா. அது சென்டர்ல கிராஃபைட் கிடையாது, கிராஃபைட் பூச்சி அது கிடையாது. கிடையாது. ஆமா, எவரிடி செல்ல மட்டும் தான் இருக்கும். சரி, இப்ப அதுக்கும் கிராஃபைட் வச்சு பார்த்தா, அதாவது எவரிடி செல்ல காட்டிலும் இது பவர் குறையாம சாத்துன்னு சாத்து. எஸ், அந்த இந்த இருக்கிற கெமிக்கல் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு நம்மளுடைய பிரின்சிபலுக்கு. அதேதான். இப்ப நான் என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன்னா, இப்ப நான் வந்து 18 வோல்ட் வச்சிருக்கிறேன், மறைமுகமா உள்ள வந்து 6 ஆம்பியர் உட்கார்ந்து இருக்குது. எனக்கு இது புரிஞ்சு போச்சு. இத வந்து டைரக்டா நாம வந்து எல்இடி மேல எப்படி வைக்கிறது, எல்இடில எப்படி கொடுக்கறது? அப்ப இல்லன்னா ஒரு 50 எல்இடி வச்சு எரிச்சு பார்க்கணும். இத்தனை 50. ஆமா, ஒரு எல்இடிக்கு 3 வோல்டேஜ் தான். அதுக்கு மேல போனா வோல்டேஜ் இது எல்இடி எரிஞ்சிடும். அப்புறம் 20 எல்இடி வச்சு பாக்குறேன். ஆமா, இப்போ உங்க டாக்டர் வந்து அங்க பண்ணாங்க பாத்தீங்களா, நீட்டா சீரியஸ் கனெக்ஷன். அந்த மாதிரி சீரியஸ் கனெக்ஷன் போனா ஒவ்வொன்றுக்கும் 3 வோல்டேஜ்னு போக்கி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். 18 வோல்டேஜ் தகுந்த மாதிரி. இப்போ நான் தற்காலிகமா இன்வெர்டர் நான் பயன்படுத்த முடியாது. இன்வெர்டர் பயன்படுத்தணும்னா மேபி ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணலாம் ஐயா. நடுவுல உங்களுக்கு கன்ஃபார்மா இதுல இவ்வளவு கரண்ட் வருதுன்னா நீங்க ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணா ஒர்க் ஆகும். எனது வந்து 18 வோல்ட் தான் வருது. ஆம்பியர் லோடு கொடுக்கணும் இல்ல? ஆம்பியர் லோடே போக மாட்டேங்குது. கண்டிப்பா ஆம்பியர் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். இதுல வேற விதமான கரண்ட் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? வேற விதமா இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு கண்டிப்பா நான் இன்வெர்டர்ல கனெக்ட் பண்ணணும்னா நடுவுல ரெக்டிஃபயர் கனெக்ட் பண்ணலாம். ரெக்டிஃபயர் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கு. இது வந்து நான் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற என் பேரு காட்ட மாட்டேங்குது இல்ல? அப்புறம் என் பேரு காட்டலன்னா எப்படி வேலை? புரியுது. இல்ல நீங்க கரண்ட் வெளியே வரலன்றதுக்காக எனக்கு புரியுது. நான் இன்வெர்டர்ல கனெக்ட் பண்ணணும்னா அதான் பண்ணணும்னு சொன்னேன். இப்ப கரண்ட் டெவலப் பண்ணணும். கரண்ட் டெவலப் பண்ணாதான் நம்ம இன்வெர்டர்ல கனெக்ட் பண்ண முடியும். ஆமா, இதுல ஆம்பியர் வந்து 6 ஆம்பியர் இருந்து காட்டவே மாட்டேங்குது. அப்படி பாத்தீங்கன்னா சீரியல் கனெக்ஷன் கொடுத்துட்டு அது 18 வோல்ட் காட்டிடுச்சு. அதுல ஆம்பியர் பார்த்தா ஆஃப் மில்லி ஆகாது. வோல்ட் 18 வோல்ட் காட்டிடுதுங்க. 12 புரியுது. கரண்ட் தான் வெளியே வரல. கரண்ட் ஆக்சுவலி உள்ள இருக்குது. ஆனா இந்த நம்ம இதுல வெளியே வரல, வெளிய கொண்டு வரல. அப்ப சப்ளை கொடுக்கும்போது ரெண்டையும் தானே கொடுக்கணும். கண்டிப்பா 2 இருந்தாதான் லைட் எரியும். அப்ப இன்வெர்டர் வேலை செய்யாதுன்னு அர்த்தம். அப்ப நான் கண்டுபிடிச்ச கருவி, கண்டுபிடிச்ச இந்த டெக்னிக் வந்து டிசி இப்ப இருக்கிற நடப்புல இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருந்தாதுன்னு நான் சொல்ல வர்றேன். பொருந்தும், கண்டிப்பா. அததான் நானும் சொன்னேன். உங்களுக்கு புதுசுன்னா இப்ப நம்ம ஏசி டிசின்ற மாதிரி உங்களுக்கு இப்ப கண்ணமான்ற டெக்னாலஜிக்கு புதுசா நம்ம டிவைஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு பாருங்க. ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சரிங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க ஆசிரியர் போய் இப்பவே எடுத்துட்டு கட்டி வச்சுட்டு எலக்ட்ரானிக் கடைக்கு போறேன். அப்ப அவன் மண்டையை பிச்சுக்குவாங்க. புரியுதா? இல்ல அவங்க எல்லாம் வந்து பிராக்டிகலா செய்யறவங்க ஐயா. இப்ப நான் தியரிட்டிக்கலா உங்களுக்கு விளக்க சொல்லலாம். நீங்க எதை சொன்னாலும் என்னால தியரிட்டிக்கலா விளக்க சொல்ல முடியும். இப்ப இதுக்கு சொல்யூஷன் நம்ம கண்ணமா இப்ப நீங்க கெமிக்கல் தயாரிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதத்தான் நம்ம இப்ப இன்வெர்டர் கொண்டு வரணும். அதிகமாக தயாரிச்சு நேத்து கூட ஒரு வீடியோல போட்டு 3 காம்பவுண்ட் வச்சு கிரீஸ் எல்லாம் பண்ணி போட்டுருந்தீங்க. அது கூட நான் நைட் பார்த்தேன் வீடியோ. ஆமா, அது என்ன தெரியுங்களா? அது ஒரு புதுமையான ஆராய்ச்சி. நீங்க என்ன சொன்னீங்க? முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது குறைக்க பாருன்னு ஒரு ஐடியா சொன்னீங்க இல்லையா? ஆமா, 13 பொருள் இருக்கு. ஆமா, நான் என்ன பண்ணேன், சரி நான் இந்த கிரீஸ மட்டுமே, அது கிரீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு காயாதுங்கய்யா. கிரீஸ் வந்து 1000 வருஷத்துக்கு. அதனாலதான் அதை யூஸ் பண்றாங்க இதுல. சரி, அந்த கிரீஸுக்குள்ள என்ன பண்ண, டைரக்டா சாலிடாவே அந்த கல்லவே உள்ள வச்சு சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, அத திடப்பொருளாவே உள்ள கலக்கணும். அது கலக்கவே கலக்காது.
இருந்தாலும் அந்த பிஸ்டன் வச்சு அப்படியே அது இருக்கு இல்லையா, பீங்கான் பிஸ்டன் இருக்கும் இல்லையா, அழுத்தம் கொடுத்துட்டீங்க. சும்மா வச்சு அமுத்தி அமுத்தி, ஏன்னா அது நல்ல தூள் பண்ணிட்டேன். நல்ல தூள் பண்ணதுக்கா, அது தூள் பண்ண போல தனியா மாறிடுது, தூள் பண்ணவே தனியா மாறும். அது காத்துக்க ஈரத்தை அப்படியே உறிஞ்சி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரியுங்க. உடனே ஹைட்ரஜன் பிரியும், உடனே ஆக்சிஜன் பிரியும், ஹைட்ராக்சைடு எல்லா வேலையும் பண்ணும். அதுக்குள்ள நீங்க அந்த அதுக்குள்ள இந்த கிரீஸை போட்டு அரைக்கணும். கிரீஸை போட்டு அதோட சோடியம் சிலிக்கேட்டும் கலந்துட்டேன். சோடியம் சிலிக்கேட் கலந்துட்டேன். அப்ப சோடியம் சிலிக்கேட் கலந்தாச்சு, சோடியம் ஹைட்ராக்சைடும் கலந்தாச்சு, கிரீஸும் கலந்தாச்சு. கலந்து வச்சா 1.5 வோல்ட் காட்டுதுங்க. நம்பவே முடியல. 1.5 பிரகாசமா இருக்குது. ஆனா அது சித்த நேரத்துல என்ன பண்ணுதுன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 மில்லி ஆம்பு 3 மில்லி ஆம்பு வரைக்கும் போகுது. என்னுடைய நோக்கம் வந்து 20 மில்லி ஆம்பாவது கண்டினியூட்டியா வரணும். ஒரு கண்டினியூட்டியா 20 மில்லி ஆம்பு, 2000 மில்லி ஆம்பு நம்ம போக தேவையில்லை. 20 மில்லி ஆம்பு கண்டினியூட்டியா வரணும். புரியுது. 20 மில்லி ஆம்பு கண்டினியூட்டியா வந்ததுன்னா எல்இடி பவரே குறையாது. எல்இடி பவரே குறையாது. ஒரு எல்இடி மட்டும் எரிஞ்சா போதுங்க. ஒரே ஒரு எல்இடி, நம்ம ஒரு எல்இடி 20 மில்லி ஆம்பு தானே தேவை. வோல்ட் தான் கன்ஃபார்ம் ஆயிடுது. வோல்ட் தான் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டா வருது. ஆமா. இப்ப கூட நான் செக் பண்ணி பாக்குறேன், ஆம்பியர் குறையுது. அப்ப என்ன, இந்த காத்தோடு வினைபுரிஞ்சு இன்னும் இன்னும் அது வந்து அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இன்னும் தன் வேகத்தை குறைச்சு அடக்கி அந்த 5 மில்லி ஆம்பு 6 மில்லி ஆம்பாவது தொடர்ந்து காட்டுற மாதிரி கண்டுபிடிக்கணும். புரியுது. அதாவது குறைக்கணும், தண்ணியில வைக்கணும், ஏதாவது அந்த மாதிரி பண்ணணும். பண்ணி அது மீண்டும் அந்த நுள் அடக்கி 1.5 வோல்ட்லயும் இருக்கணும். இப்ப 2 மில்லி ஆம்பு காட்டுறது வந்து ஒரு 5-6 மில்லி ஆம்பு. அது வேகத்தை அப்படியே அடக்கி கண்ட்ரோல் பண்ணி சீரா ஒரு மாசத்துக்கு மாதிரி காட்டுற மாதிரி வரணும். ஆமா. இப்ப நம்ம அதான் ஆராய்ச்சி கட்டுரை எழுதிருக்கோம், 30 நாளைக்கு கண்டினியூவா வரும் தான். ஆமா. வோல்ட் கன்ஃபார்ம் ஆகுதுங்க. நான் தான் இது வந்துங்க, வோல்ட் வந்து 1.2 வோல்ட்டும் கன்ஃபார்ம் ஆகி சில அந்த களிமண் வச்சிருக்கேன். 1.3 வோல்ட்டுக்கும் சில களிமண் வச்சிருக்கேன். 1.5 வோல்ட்டுக்கும் களிமண் கண்டுபிடிச்சாச்சு. கரண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு தான். அதாவது ஐயா, கரண்ட் நம்ம லைட் போட்டு வேஸ்ட் ஆகுதுன்னா பரவாயில்ல, அதாவது நம்ம கரண்ட்டை எடுத்துக்கிறோம்னா தீருதுன்னு சொல்லலாம். ஆனா நீங்க எதுவுமே பண்ணாலும் தீர்ந்துருது. அததான் நம்ம மெயின்டைன் பண்ண வைக்கணும். எதுவுமே பண்ணாத தீருது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால உங்களுக்கு சொன்னேன். பேசுற மனுக்கு மறுபடியும் பேசுறேன். சரிங்களா? நன்றி. கண்டிப்பா நான் பார்த்து சொல்றேன் ஐயா. நானும் அதான் பார்த்தேன். சரி, உங்ககிட்ட லைன்ல வந்துட்டா நீங்களே தெளிவா சொல்றீங்கன்னா லைனுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்னு ஐயா, இப்ப அடுத்தது நம்ம எந்த பத்தி எழுதணும் அப்படின்றத நீங்க யோசிச்சு வச்சங்க. அடுத்தது நாம இதை பத்தியே எழுதுவோம். அதாவது கிராஃபைட் இல்ல, இதை பத்தியே மறுபடியும் போனா டெவலப் இல்ல. ஏன்னா அதுக்கு வாய்ஸ்ல சொன்ன நீங்க கேட்டீங்களா இல்லையா? நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க யோசித்து பாருங்க. இப்ப நம்ம காந்தம் புதுசா நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம வந்து முதல் காந்தத்தை பத்தி A to Z அதோட ஹிஸ்டரி நம்ம முதல் மாசம் போடணும். நெக்ஸ்ட் நியோ டைனமிக் பத்தி நெக்ஸ்ட் மந்த் போடணும். 3வது மாசம் உங்களுடைய கண்டுபிடிப்பு போடணும். இதான் ஆராய்ச்சி. சரி, அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். இப்போ ஃபெரைட் காந்தம் இருக்குல்ல, சாதாரண ஃபெரைட் கருப்பு காந்தம் இருக்குல்ல, அதை பத்தி போடுவோம். ஆமா. அதுல நான் என்ன இது நான் ஒரு தொகைத்து சொன்ன, நீங்க யோசித்து பாருங்க. இல்ல நான் வந்து நம்ம இப்ப நீங்க எந்த ஆராய்ச்சி மேற்கொள்ள போறீங்களோ அதை தொடர்ந்து போனா கரெக்டா இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். இல்ல இதே கூட பண்ணலாம்னா, இல்ல வேற ஏதாவது ஐடியா இருக்குன்னா ஒரு எழுதலாமா? இதில் நான் எழுதி வச்சிருக்கேன் நிறைய. 70 கண்டுபிடிப்பு இருக்கு. அது இருக்கட்டும். நான் வேண்டாம் ஆர்டிபிஷியல் லங்ஸ்னு எழுதலாம். ஆர்டிபிஷியல் லங்ஸ், அதாவது செயற்கை நுரையீரல் பத்தி எழுதலாம். செயற்கை நுரையீரல் அது ஸ்பேஸ்ல எப்படி வேலை செய்யும்? ஸ்பேஸ்ல அதுக்கான நம்ம வந்து முன்னாடி வந்து இங்க இருக்கிறத பத்தி பேசிட்டு தான் நம்ம அடுத்தது பேசணும். இப்ப பேட்டரினா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சு 100 வருஷமா இருக்கு. புது கண்டுபிடிப்புனா முதல்ல புது கண்டுபிடிப்பு போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த வெளிப்படுத்தி தான் நம்மளுடைய கண்டுபிடிப்பு கொண்டு வரணும். அப்படின்னா இது வேணா எழுதலாமா? அதாவது ஒரே நேரத்துல பிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ் பண்ற மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி வேகமா பிரிக்கிறது நான் ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா? இருக்குதுங்களா சார்? 5 ப்ராஜெக்ட் நோபல் பரிசுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன். இல்ல நம்ம எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியாது. இப்ப நீங்க எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே நம்ம அதுல மட்டும் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதெல்லாம் இதை மட்டும் நான் அந்த உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த கட்டுரை அனுப்பிச்சு படிச்சு பாருங்க. புரியுதா?
ஓகே, நான் அதுக்கு என்ன பண்றேன், இதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி பிரிச்சாங்கன்னு நம்ம முதல்ல எழுதிட்டு அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கண்டுபிடிப்பு போட்டா தெளிவா இருக்கும். இப்ப ஆல்ரெடி அவர் நம்ம பேசிட்டாரு, நெக்ஸ்ட் மந்த் வந்துருச்சுன்னா அடுத்த மந்த் நம்ம கரெக்டா 15ஆம் தேதி அமைச்சிட்டே இருக்கணும். அப்பதான் கரெக்டா ஆராய்ச்சி. அதுக்குள்ள நம்ம இதே என்ன பண்ண, இதுக்கு பேரு நேரடி வெப்ப நீர் சிதைவுன்னு பேரு. நேரடி வெப்ப நீர் சிதைவு, அதாவது டைரக்ட் நேரடி வெப்ப நீர் சிதைவுன்னு பேரு. ஆங்கிலத்துல சொன்னோம்னா டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட். டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட். ஸ்பிளிட். ஓ புரியுது. அதாவது டைரக்டா தெர்மல்ல யாரும் வைக்கவே மாட்டாங்க. நான் தான் உலகத்துல முதல் முறையே தெர்மல்ல வச்சேன். நான் என்ன பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு நானும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியை நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம டெவலப்மெண்ட் நான் அதை பார்த்து உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க பார்த்துட்டு ஓகேன்னா நம்ம அடுத்த மந்த்துக்கு அதை ஆரம்பிச்சிடலாம். இந்த காப்பியை வந்து இந்த ஒரு 2 காப்பி 3 காப்பி எடுத்துட்டு போனேன். எங்க அந்த இவங்க வந்திருந்தாங்க, அதாவது கல்லூரி மாணவர்களுக்கான விண்வெளி தொழில்நுட்ப மாநாடு நடத்தினாங்க. போன கல்லூரி தமிழ்நாடு அளவுல இருக்கிற தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான போட்டி, இறுதி போட்டி. அது அந்த இறுதி போட்டி வந்து சிவகாசியில் நடந்தது. புரியுதுங்களா? அந்த போட்டி என் பொண்ணும் கலந்துட்டாங்க, பரிசும் வாங்கினாங்க. அந்த இதுக்கு போகும்பொழுது சூப்பர். ஆமா, அங்க போகும்பொழுது 4-5 இருக்குங்களா? அவங்க போட்டோ எடுத்தது இருக்குங்களா? என்கிட்ட இருக்கு, எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்போ அதையே நம்ம போடலாம் ஐயா. இப்ப ஆல்ரெடி இது வந்து ஒரு சாதனை தானே, தமிழ்நாட்டு அளவுல சாதனை தானே. ஆமா, அவங்களுக்கு அந்த பேப்பர் எல்லாம் கொடுத்தேன், இதை படிச்சு பாருங்கன்னு சொல்லி அதை வாங்கிட்டு போனாங்க. அவ்வளவுதான். அதை வந்து உங்களுக்கு தகவலா சொல்றேன். அவ்வளவு. இல்ல ஐயா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இப்போ தமிழ்நாட்டு லெவல்ல நடந்த காலேஜுகளுக்கு இடையில நடந்த இதுலயே இவங்க பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையே பிரைஸ் ஆல்ரெடி வாங்கினதால தாராளமா ஆராய்ச்சி கட்டுரையை எழுதலாம். இப்ப நம்ம இதை வந்து இப்ப நம்ம அந்த புக்குக்கு அனுப்பலாம். அனுப்புறேன். நம்ம எந்தெந்த விஷயத்த மறைக்கணுமோ அதை மறைச்சிக்கலாம் ஐயா. நமக்கு வந்து இப்ப நான் கொடுங்க, நான் உங்களுக்கு எழுதி தரேன், எது மறைச்சிக்கணுமோ அதை மறைச்சிட்டு மீதி அனுப்பலாம் இல்லையா, சாதனை மாணவின்னு. சரி, தாராளமா அனுப்பி வச்சுக்கிறேன். அது எழுதலாம். நன்றி. வணக்கம்.